வணக்கம் கிரிப்டோ ட்ரேடர்ஸ் எல்லாம் எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களோட பிட்காயின்ஸ் இத்தீரியம் இதெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? எல்லாம் நல்லா போயிட்டுருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட வீக்கெண்ட் அனாலிசிஸ் அதுக்குள்ளே வந்துட்டு போயிடலாங்க. ப்ரைஸ் என்ன பண்ணிகிட்ருக்குன்னா நல்லா ஒரு ஃபாலுங்க. நல்லா ஒரு ஃபாலுக்கு அப்புறம் நம்ம பேட்டர்ன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்பில் ட்ரேடர் சசி அப்படின்னு ஒரு சேனல் இருக்குங்க. அவர் சொல்லி தருவார், நீங்கள் அதில் போய் கற்றுக்கோங்க. நான் அதில் இருந்து தான் கற்றுக்கிட்டேன். இது எல்லாமே வந்து அவர் சொல்லி கொடுத்தது தான். வேறு எதுலேயும் போய் நான் கற்றுக்கல. வேறு எந்த கான்செப்ட்ஸும் வந்து நான் ஐசிடின்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் இன்னும் நிறையா ஏதோ சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம். அதெல்லாம் வந்து பார்க்கும்போதே எனக்கெல்லாம் தலைவலிச்சிச்சு. அதனால் இது மட்டும்தான் நான் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அதை போய் பாருங்கள். இந்த வீடியோ வந்துட்டு வீக்கெண்டில் உட்காந்துட்டு நம்ம எப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணி வைக்கலாம் நம்மளோட வீக்கில் போய் ட்ரேட் எடுக்கிறதுக்கு. இன்றைக்கும் வந்து பிட்காயினும் கிரிப்டோ மார்க்கெட்ஸ்லாம் இன்றைக்கும் ஓப்பனாக இருக்கும். தயவு செஞ்சு சாட்டர்டே சண்டே ட்ரேடே எடுக்காதீங்க பிட்காயினும் கிரிப்டோலையும். ஏன்னா வேர்ல்டு லெவலில் யாருமே அதில் இன்வால்வ் ஆகிருக்க மாட்டாங்க. நம்ம போனோம்னா நம்மளோட காசுலாம் மார்க்கெட்டுக்கு தான் போகும். நம்மளால் அதில் போய் எடுக்க முடியுமான்றது வந்து சாத்தியம் வந்து கொஞ்சம் கம்மி. அதே மாதிரி ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் ரொம்ப லேட் ஆகும். நினச்ச மாதிரி மூமெண்ட் போகாது. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நினச்ச மாதிரி மூமெண்ட் போவான். அதனால் அப்படி சாட்டர்டே சண்டே வந்துட்டு பொதுவாகவே லீவுன்னு வச்சுக்கோங்க. வாரத்தில் 5 நாள் போதும். அதில் ஒரு ட்ரேடரில் 2 ட்ரேடர் மாட்டிடும், அதுவே போதும். ஸோ இப்போ பிட்காயின் வந்து இது பண்ணுறதுக்கான இந்த மாதிரி இங்கேருந்து மேலே போயிருக்குங்க. கீழே வரும்போது கொஞ்சம் கீழே வந்து வச்சிருச்சு, அப்புறம் மேலே போகும்போது ஈக்குவலாக வச்சிருச்சு. இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வரும்போதே நம்ம வந்துட்டு ட்விட்டரில் டெலகிராமில் எல்லாம் போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க, ப்ரைஸ் வந்து இதுக்கிட்ட வந்துடும் அப்படின்னு. அதை தான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். அந்த மார்க் அப்படியே தான் இருக்குது. ரொம்ப எக்ஸாக்டாக வந்திருக்கு. பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நானும் இப்போ தான் ட்ரேடிங் கற்றுக்கிட்டு வரேன். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. ஒரு 10 மாதமாக எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ட்ரேடிங் இப்படி தான் பண்ணணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. பட் இந்த மாதிரி சார்ட்டை கற்றுக்கிட்டு வர்றது வந்து இப்போ தான் 10 மாதம் தான். அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷமாக வந்துட்டு ட்ரேடிங் எப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. சார்ட்டை கற்றுக்கிட்டு வர்றதுக்கு வந்து படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் இப்போ சார்ட்டை கற்றுக்கிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ வந்துட்டு ட்ரேடு வந்துட்டு என்ன பிட்காயின் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து மேலே போயிருக்கு, திருப்பி கீழே வந்துருச்சு. மேலே இவ்வளோ தூரம் போகும்னு நம்ம கன்ஃபார்மாக தெரியும். அதனால் இந்த மார்க் பண்ணி வச்சோம். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு பேரலல் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டு பண்ணானா அவன் கீழே விழுவுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா மேலே போயிட்டுருக்கோம், கீழே விழுந்து தான் ஆகணும். கீழே போயிட்டுருக்கோம், மேலே வந்து தான் ஆகணும். ட்ரேடிங்கில் இதுதான் ரிப்பீட்டடாக நடக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துலேருந்து ஒரு லைனை போட்டு அவன் இவ்வளோ தூரம் வருவான்பா, இதுவும் இந்த இடத்துல டச் ஆகுது, சரி கொஞ்சம் முன்னாடியே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வருவான்பா அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி வந்து கொஞ்சம் கீழே போயிட்டான். அந்த பேரலுக்கு கீழே போயிட்டான். இப்போ என்ன அப்படின்னா இதில் பாதி தான் போனான். போயிட்டு அவன் கீழே வந்து இதை உடச்சி இவ்வளோ தூரம் வரணும். ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட், ஃபோர்த் டார்கெட் அங்கங்கே மார்க் பண்ணி வச்சாச்சு. இவன் வருவானா அப்படின்றத வந்து நம்மலாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் நியூஸு நிறையா என்ன நடக்குதுன்றதே தெரிய மாட்டேங்குது. அவன் குண்டு போட்டுட்ருக்கான். இப்போ பாருங்கள், இந்தியாவில் வந்து ப்ரொட்டஸ்ட்டு, அடுத்து எந்த கண்ட்ரியில் ப்ரொட்டஸ்ட், எப்போ என்ன நடக்குன்னே தெரியாது. ஸோ அப்பப்போ என்ன நடக்குதோ அது நம்மளோட ஓவரால் எய்ம் இவ்வளோ. பட் அப்பப்போ ட்ரேடிங்கில் என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ரேட் எடுக்கணும். ஓவரால் எய்மாக நம்ம இவ்வளோ வச்சுருக்கோம். ஸோ 4 ஹவர்ஸில் பாருங்கள், உங்களுக்கு வந்து அழகாக தெரியுது. என்ன தெரியுது, நீட்டாக அவன் பாட்டு பேரலல் போயிட்டு இருந்தான். இந்த இடத்துல வரானே கொஞ்சம் மேலே போயிட்டான். அதே மாதிரி மேலேயும் இந்த லைன் டச் பண்ணும்போதெல்லாம் வந்து அவன் பாட்டி கீழே வந்துட்டு இருந்தான். இங்கே போய் இங்கேயும் டச் பண்ணிவிட்டு அவன் பாட்டி இவ்வளோ தூரம் வந்துட்டான். இப்போ போனானா இவ்வளோ தான் போகணும். இதுக்கு மேலே போகாமல் இப்படி கீழே வந்துட்டான் அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் இது, செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட், ஃபோர்த் டார்கெட் அப்படின்னு போயிட்டே இருப்பான். ஆனால் இதெல்லாம் நடக்குமா அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் பார்க்கணும். அது இந்த வாரமே நடந்துருமா அப்படின்றதும் வந்துட்டு டவுட்டு தான்.
ஏன்னா நான் இங்கே போட்டதே வந்து 2-3 வாரத்துக்கு முன்னாடி. இந்த 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 ஆரோ மார்க் போட்டதே 2 வாரம் இருக்கும். சரிங்களா? அதனால் வந்து பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இன்னும் மேலே போயிட்டே இருக்கலாம். இது வந்து 4 ஹவர்ஸு. 1 ஹவரில் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். இன்னும் நெட் வர மாட்டேங்குது, ஒரு 2 நிமிஷம் இருங்க. ஓகே. மேலே போனால் கீழே வரான், மேலே போனால் கீழே வரான், மேலே போனால் கீழே வரான், மேலே போனால் கீழே வரான். ஆனால் இதெல்லாம் வந்து என்னால் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண முடியலைங்க. ஏன் அப்படின்னா எனக்கு ஆஃபீஸ் இருக்குது, டைம் பற்ற மாட்டேங்குது, அனலைஸ் மட்டுமே பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இதை நான் வந்து ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். ஸோ பண்ணலாம், அதுக்குண்டான நேரமும் வரும், பண்ணலாம். பட் இப்போதைக்கு சரி அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து என்ன சொல்லிட்டு இருந்தோம், இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். 1 ஹவரில் நல்ல ஒரு ஃபாலு, நடுவில் ஒரு பச்சை கலர் கேண்டில். இங்கே வந்தானா கண்டிப்பாக ரிஜெக்ஷன் வந்து பயங்கரமாக இருக்கும். இவன் இப்போவே என்ன பண்ணுறான், 1 ஹவரில் லோவை கட் பண்ணாமல் மேலே மேலே போயிட்டுருக்கான். நான் உங்களுக்கு 5 மினிட்ஸில் காட்டுறேன் என்னென்னு, ஒரு நிமிஷம். இது இப்போது 1 ஹவரில் என்ன ஆயிம்னா, அவன் வந்து இதை கட் பண்ணாமல் திருப்பி கீழே வந்தான், அப்படி இல்லைன்னா இதை கட் பண்ணாமல் திருப்பியும் கீழே வந்தான் அப்படின்னா கீழே விழுந்துருவான். கீழே விழுந்தான் அப்படின்னா அப்படியே சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணிட்டான் அப்படின்னாலே நம்ம டார்கெட்டுக்கு வந்துடுவான். நல்லா ஒரு காசு வந்து பார்த்துடலாம். சொல்லும்போது நல்லா தான் இருக்குது, ஃபாலோ பண்ணுமே சீக்வன்ஸு. சரி ஓகே. இப்போ வந்துட்டு 15 மினிட்ஸு, சாரி இது வந்து 5 மினிட்ஸ் போகும். நமக்கு ட்ரேடு வந்து 5 மினிட்ஸ் தான். 1 ஹவரில் பார்த்துட்டு 5 மினிட்ஸ் வண்டிங்கன்னா போகும். 15 மினிட்ஸ்லையும் நல்லா தான் இருக்கும். ஆனால் கேபிட்டல் அந்தளவுக்கு என்கிட்ட இல்லைங்க. கேபிட்டல் இருந்தால் அதை பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா போய் அனலைஸ் பண்ணலாம், அதெல்லாம் எந்த தப்பும் இல்லை. 1 ஹவரில் நான் ஒன்று மார்க் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதோட லோ இது. 1 ஹவரோடைய லோ இது. அங்கேருந்து சீக்வன்ஸ் பண்ணிட்டே போயிட்டு இருந்தேன். இங்கே வந்துட்டு வரும்போது என்னால் சீக்வன்ஸ் பண்ண முடியல. சீக்வன்ஸ் பண்ண முடியாமல் கீழே வந்து க்ளோஸ் வச்சான், கீழே வந்துட்டோம். நான் என்ன நினச்சேன், இங்கே வந்து கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டான், நல்லா ஒரு அப்வர்டு மூமெண்ட்டு, இது கிட்ட வந்துடுவான் அப்படின்னு நினச்சிட்டு 50% புல் பேக் கொடுத்தான். இங்கேருந்து நவர மேலே ஆரம்பித்தான். ஓகே 50% வந்தான் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்து விட்டோம்னா அவன் கீழே போயிடுவாங்க. சாட்டர்டே ட்ரேட் பண்ணக்கூடாது. இது வந்து நான் வந்து சும்மா மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன், இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா அப்படின்றத. இப்போ வந்து 50% வந்திருக்கானா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்திருக்கும். இதுதான் வந்து 50%. இந்த ஆரோ மார்க்கு பாருங்கள், எக்ஸாக்டாக வந்திருக்கான். அங்கேருந்து வந்தேன், புசுக்குன்னு மேலே வந்துட்டான் பார்த்தீங்களா. இதை கட் பண்ணால் அப்படியே மேலே வந்துட்டான், கீழே போக முடியாமல் கட் பண்ணால் மேலே வந்துட்டான். இப்போ என்னன்னா இது கிட்ட வரும்போது கண்டிப்பாக வந்து செல் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி ஒருத்தர் ரிஜெக்ட் ஆகிருக்கு, இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கு. இதுக்கெலாம் வந்து பவர் கொடுக்குற மாதிரி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு ஹை இருக்கிறான். இந்த ஹை இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பே கிடையாது. மேலே போய் க்ளோஸ் வச்சா எக்ஸிட் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம என்ன எய்ம் பண்ணியிருக்கோன்னா 1 ஹவரில் இதை தாண்டக்கூடாது, இதில் கிட்டேயே போயிட்டு அவன் வரணும் அப்படின்றத நம்ம எய்ம். அதை இங்கேயே பண்ண ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இதில் வந்து ஹை பண்ணல தான், அதாவது இதை வந்து கட் பண்ணல தான், ஆனால் 5 மினிட்ஸில் கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கான். அதனால் நம்ம ஒரு ட்ரேட் வந்து எடுத்து பார்க்கலாம். வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து லக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையாக அப்படியே கொஞ்சம் சம்பாதிச்சிடலாம். இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னா கூட நம்ம சம்பாதிச்சிக்கலாம். பிட்காயினில் இதுதான் அனாலிசிஸ். அவன் கீழே போயிடுவானோ அப்படின்றது தான் என்னோடய அனாலிசிஸ். இன்னைக்கு இந்த வாரத்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து போயிடுவானோ, அட்லீஸ்ட் இவ்வளோ தூரம் வருவானோ அப்படின்றது என்னோடய அனாலிசிஸ். 59,000 ரேஞ்ச் வருவானோன்றது என்னோடய அனாலிசிஸ். நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்கள். இதில் வந்து இத்தீரியம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இத்தீரியம் வந்துட்டு அவனும் சேம் கான்செப்ட். சரி வேணாம், இத்தீரியம் தனி வீடியோவில் பார்த்துக்கலாம். சரிங்க, நன்றி, வணக்கம். நல்லா ட்ரேடு பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.